போச்சு. நம்ம எங்க உதயநிதி ஸ்டாலின் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னது மாதிரி அதிமுக வந்து ஐஜி வார்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் கொத்துயிரும் கொலையுருமா கிடக்கு. மொத்தமா என்னைக்கு முடிச்சு விட போறாங்கன்னு தெரியாது. அந்த கட்சியில சேர்ந்தாலும் ஆகாது. அப்புறம் என்ன பண்றது ஒன்றும் தெரியலையே. வடிவேலு பாரு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தனி கட்சி உடனே தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு பேரை வச்சு பாஜகவுக்கு ஊது கொலலாம் அவங்களுக்கு கொத்த அடிமையா அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க என்ன அஜென்மெண்ட் கொடுக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு திமுகவை ஜாடிக்கிட்டு, நீ வந்து அரசியல என்ன கருத்து சொல்றதுக்கு 1000 பேருக்கு உரிமை இருக்கு. அந்த கருத்து சொல்றது தப்பு கிடையாது, சொல்லலாம். நீ எல்லாத்துக்கும் பொதுவா சொல்லு. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, இந்த 65 லட்சம் ஓட்டு எப்படி திருநீங்கன்னு கேளு. தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி சொல்லும் போது மட்டும் அப்படியே அப்படியேவும் மோடியை பத்தி சொன்னா அப்படியே டவுன் ஆகுது. தொண்டை கட்டிக்கிச்சு அவனுக்கு. ஏயா இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. அப்படியே ஒரு சொன்னதை பூரா நம்பி உனக்கு ஓட்டை போட்டு உன்னை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சிருவாங்கன்னு நீ பகல் கனவு காண்டுகிட்டு இருக்க. அதான் என்ன சொல்றது, அதுக்கு ஏதோ பழமொழி சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்றீங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவருக்கு வந்து அந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கோ தமிழ்நாட்டை வளர்த்துருக்கிறதுக்கு உண்டான கருத்து சொல்றதுக்கோ பிஜேபி அனுமதிக்காது. இவங்க ஒரு என்ன சொல்றது அல்லு சில்ற கூட்டம். இவன் தொண்டர்களே தாவக தொண்டர்களே இன்னும் ஒரு இவனை உண்மையான நடிகர் உண்மையான விஜய் நம்பிக்கிட்டு இருக்கான். நம்பிக்கிட்டு தான் படம் ரிலீஸ் ஆக போகும்போது எப்படி இருக்கும்? ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, யார் படமும் பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டரில் கட் அவுட் வைப்பாங்க, பாலாஜியம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே தன்மையில தான் இன்னும் தொண்டர்களும் இருக்கிறான். அதை நீ ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் தொண்டர்கள் வந்து உன்னை தலைவனா நினைக்கல, உன்னை கூத்தாடியாத்தான் நினைக்கிறாங்க இன்னும் வரைக்கும். அதனாலதான் மரத்துல ஏறுறது, டிரான்ஸ்பாரத்தில் ஏறுறது, அடுத்தவங்க ஓட்டு மேலே ஏறுறது, அதை உடைக்கிறது, இதை இடிக்கிறது, பொது சொத்துக்களை போட்டு அடித்து நொறுக்கிறது. இந்த மாதிரி ஒரு தொண்டர்களை வச்சுக்கிட்டு நீங்களாம் ஒரு கட்சி நடத்தி நாளைக்கு முதலமைச்சர் ஆகுன்னு சொல்றிய, உனக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி வேண்டாம்? உனக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி வேண்டாம்? இப்படியெல்லாம் ஒரு தொண்டர்கள் இருப்பாங்களா எந்த கட்சியாவது? உனக்கு மட்டும்தான் கூட்டம் வருதா? திமுகவுக்குலாம் கூட்டம் வராதா? வேற யாருக்குமே கூட்டம் வராதா? வடிவேல் நடந்து வந்தா கூட தான் கூட்டம் அலைமோதும். வடிவேலை விடு, ஒரு சாதாரண ஒரு நடிகர் அந்த கொட்டாக்குச்சி கூட வந்தா கூட கூட்டம் அப்படியே அலமோது பாக்குறதுக்கு. அதெல்லாம் ஓட்டா மாறணும். நீ இது பகல்ல கனவு கண்டுகிட்டு இருக்கானே. எப்பா சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு, எத்தனை லட்சம் பேர் தெரியுமா? 15 லட்சம் பேர் கூடுனான். அப்படி ஆந்திராவே தம்பிச்சு போச்சு. ஆந்திராவே தம்பிச்சு போச்சு. சாப்பிட ஹோட்டலில் ஒன்று எதுவுமே இல்லை. மக்கள்லாம் தன்னால செத்து சுண்ணாம்பாயிட்டான். அப்படியாப்பட்ட சிரஞ்சீவியவும் 2 வருஷத்தை தாங்கல. 2 வருஷம் தாங்கல. 2 வருஷத்தை தாண்டவும் இல்லை. கட்சி கலைச்சிட்டு மறுபடியும் நடிக்க போயிட்டார். நீலாம் ஏமாத்திரம் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேரை மாநாடு கூட்டிக்கிட்டு அடுத்த முதலமைச்சரா இவர் தொகுதியில் அப்படியே ஆட்சியில் பங்கு கொடுப்பாராம். என்னமோ முதலமைச்சர் ஆயிட்ட மாதிரி ஆட்சியில் பங்கு கொடுப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற. எதையுமே ஒரு காரணத்தோட பேசியா? மக்களுக்கு செய்யறத மக்கள் இந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கூட நீ என்னைக்காத்து முடிச்சு வச்சிருக்கியா? உனக்கு பண்ண முடியாதா? இப்போ இந்த விஜய் டிவி பாலா பாரு, அவர் ஒன்ன மாதிரி நடிகர் தானே. விஜய் டிவி பாலா இப்போதான் வளர்ந்தே வர்றாரு. ஒன்று அந்த ஆங்கரா இருந்தார், ஒரு காமெடி ஷோ பண்ணார், குக்கு கோமாளி பண்ணார். அவர் எந்தெந்த பிரச்சனை யாராரு ஒரு ஊனமுற்றவராக இருக்கட்டும், ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், ஒரு இல்லாதப்பட்டவங்களா இருக்கும், ஒரு படிப்புக்கு வசதி இல்லாத ஒரு பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், என்னென்னலாமா பண்றாரு. நடிகர் லாரன்ஸ் பண்றாரு. இவங்கெல்லாம் ஒன்ன மாதிரி சம்பளம் வாங்கினாங்களா? 300 கோடி 400 கோடி சம்பளம் வாங்கினாங்களா?
நீ 300 கோடி 400 கோடி சம்பாதிச்சு முறையான வரி கட்டாம, வருமான வரி கட்டாம, அது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் காப்பாற்றணும். உனக்கு சேர்த்து வச்ச கோடி கோடியா சேர்த்து வச்ச சொத்தை காப்பாத்துறதுக்கு எங்க தஞ்சம் கூறலான்னு பார்த்தேன். அதுக்கு ஒரே கட்சி, இந்தியாவிலே ஒரே கட்சி பிஜேபி தான். முல்லை மாதிரி முடிச்சவிக்கு ஜேப் மாதிரி டாரு டப்பா டகர டப்பா, பிப்பாக்கெட்டு, கொலகாரன், கொள்ளக்காரன், இந்த மாதிரி அரசுக்கு முறையான வருமான வரி கட்டாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவன், நகை ஆருத்ரா மோசடி, நகை மோசடி, இவங்க பூரா பாஜகவில் தான் தஞ்சம் பூந்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பெரிய பெரிய தாதா, பெரிய பெரிய ரவுடி இருக்கிற பிக்காளி பையன் பூரா அங்கே தான் கிடக்கான், பிஜேபியில் தான் கிடக்கான். அந்த கூட்டத்தோட போய் நீங்களும் போய் கும்மி ஏடி போ, அங்கே அடிச்சுட்டு போ. அதை விட்டு இப்போ நீங்க தேவையில்லாமல் திமுகவை ஏன் குறை சொல்ற? திமுகவை குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல சொல்லுவாங்க. 75 வருஷம் அப்படி அசைக்க முடியாம இருக்கு திமுக. நேற்று வந்த அப்படியே இவர் தள்ளிடுவாராம். அப்படியே திமுக எல்லாம் தொட்டு பார்க்கணும்னா எங்களை மாதிரி கடைக்கோடி தொண்டனை தாண்டி தாண்டா ஒன்னையெல்லாம் போகணும். அங்க ஒரு என்ன சொல்றது, அவன் ஒருத்தன் சொன்னான், ஆட்டு புழுக்க அறவேக்காடு மண்டையன், யாரு அண்ணாமலை, ஒவ்வொரு செங்கலா புடுங்கிடுவன்னா. என்னத்த புடுங்கிட்டு போனான், இன்னைக்கு அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்க போறாங்க. புரியுதா? அதே மாதிரி நீ அரசியலுக்கு வந்தேன்னா அரசியலை மட்டும் பாரு. அந்த அராச்சகத்தனமான பேச்சு, திமுகவை அழிச்சிருவேன், திமுகவை ஒழிச்சிருவேன், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்த உனக்கு அழிவு நிச்சயம். தம்பி, இந்த அறிவாலயம் கட்டணும் தெரியுமா? அறிவாலயம் அது கெட்டினு போன செங்கல்லாம் இன்னும் மிச்சம் இருக்கு. எப்படி அறிவாலயம் கெட்டினு போன செங்கல்லாம் இன்னும் மிச்சம் இருக்கு. பார்த்து பேசு. என்ன இப்படி பேசி 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 நிறைய பேருக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் மணிமண்டபம் கட்டியிருக்கிறார். மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், உங்களுக்கெல்லாம் மணிமண்டபம் அங்க கலைஞர் தான் கட்டியிருக்கிறார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் கட்டியிருக்கிறார். சரியா? ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர். இவங்களுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு. என்ன இப்போ தமிழ்நாடுல முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சரியான ஒரு அரசியல் எதிரி இல்லை. இருக்கிறவங்க பூரா அணில் குஞ்சு, ஆமை குஞ்சு, தவளை. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு தவளை, முட்டி தேஞ்ச தவளை. நீ அணில் குஞ்சு, அவன் ஆமை குஞ்சு, ஆமைக்கரியன். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட உங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் அரசியல் பண்ற ஆகிப்போச்சு. எங்களுக்கு நேரம் அப்படி இருக்கு. என்ன செய்ய? எங்க மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தரமான ஒரு எதிரி இல்லை. அதனால நீ அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்தியா? மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன தேவை, ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன தேவை, அதை முதல்ல நீ ஆராய். உன் கட்சி தொண்டன்களுக்கு முதல்ல என்ன தேவை, அதை நீ முதல்ல என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கியா? ரைட்டு, அதெல்லாம் விடு. நீ அரசியலுக்கு வந்துட்ட, எலெக்ஷன்ல தேர்தலில் நிற்க போற, ஆட்சியை பிடிக்க போற. எப்படி பிடிப்ப? எத்தனை மாவட்ட செயலாளர் வச்சிருக்க நீங்க? அந்த எத்தனை மாவட்ட செயலாளர் எத்தனை பேருக்கு தெரியும்? உன் கட்சி தொண்டனுக்கே எந்த மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது. நீ என்னைக்காவது நீங்க ஊரா சுத்துறைய, நாடா சுத்துறைய, ஒரு மாவட்டத்துக்கு வர்ற, திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்க, திருச்சி மாவட்டத்தோட செயலாளர் யாரு என்னைக்கா நீ சொல்லியிருக்கியா? அவரை நீ வேலில் ஏற்றி அறிமுகப்படுத்திருக்கியா? எப்பா, என்னைக்குமே ஒரு ஒத்த மரம் தோப்பாகாது, தனி மரம் தோப்பாகாது. அதனால ஒருத்தனுக்கு தான் மொத்த ஓட்டு உழுகுன்னு நினைக்கிறது இருக்கிறதுலே ஒரு பெரிய மடத்தனம். புரியுதா? இருக்கிறதுலே ஒரு பெரிய மடத்தனம். அரசியல்னா எல்லா ஆளுமைகளும் இருக்கணும். புரியுதா? ஒரு ஆளுமையை வச்சுக்கிட்டு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள. எல்லாம் நினைச்சு சிரிப்பு தான் வருது. அதாவது நானே ஒரு சாமானியம் தான், ஒரு அடிப்படை அரசியலை நானே இவ்வளவு பேசுறேன். இது கூட தெரியாம நீ எல்லாம் எப்படி நீ தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்க? எப்படி ஆட்சியை நான் தான் பிடிப்பேன்,
நான் தான் முதலமைச்சர் ஆக போகிறேன், அப்புறம் வந்து கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறேன்னு எப்படித்தான் பேசுகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. ஒரு சாமானியனுக்கு தெரிகிற அரசியல் கூட உனக்கு தெரியல. உன்னோட அடிப்படை அரசியல் என்னன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு வா. என்ன, அதுக்கப்புறம் இந்த முதலமைச்சர் நாற்காலியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எல்லாரும் அரசியலுக்கு வரலாம், எல்லாரும் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சில தகுதிகள் இருக்கு. அந்த தகுதி உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல நீ சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோ. நீ என்னென்னலாம் நன்மைகள் நாட்டுக்கு செஞ்சிருக்க அப்படிங்கிறத நீயே ஒரு கணம் அப்படியே ஓரமாக உட்காந்து நல்லா 1க்கு 10 தடவை நல்லா யோசனை பண்ணி வந்தேன்னா அதுக்கு பிறகு பார்க்கலாம். சரியா? இப்போ நீங்கள் வந்து திமுகவை பற்றி குறை சொல்கிறத ஒவ்வொரு கூட்டத்திலையும் குறைக்கணும். குறை சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் பற்றி சொல்லாமல் ஊனா திமுக எதுக்கெடுத்தாலும் திமுக சொல்லி குறை சொல்கிறத நீங்கள் குறைச்சிக்கோங்க. சரியா? அது உங்களுக்கு நல்லது, உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. திமுகவை சீண்டுனா அப்புறம் நாங்கள் சீண்ட ஆரம்பித்தோன்னா எங்கள் தலைவரோட கட்டுப்பாடுகளுக்கு தான் நாங்கள்லாம் கட்டுப்பட்டுருக்கோம். அவர் ஒத்த விரலை காமிச்சாருன்னா நீங்களாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. சரியா? உலகத்திலே திமுக தொண்டன் மாதிரி ஒரு களத்தில் போராளி எவனுமே கிடையாது. உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப காலத்தில் உங்களை வளர்த்து விட்டதே முத்தமிழ் அறிஞர் எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அது உங்கள் அப்பாட்ட போய் கேளு. திமுகவோட வரலாறு எல்லாம் சொல்லுவார். அவர்கிட்ட கேட்டால் நீ அரசியலுக்கு வந்திருக்கலாம். அவர்கிட்ட கேட்டையா கேட்கலையா எனக்கு தெரில. அவர்கிட்ட கேளு, திமுக பற்றி கேளு. அதுக்கப்புறம் நீ அரசியலில் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணு. அதான் உனக்கு நல்லது, உன் கட்சிக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோமே, இந்த 2026 நீங்களாம் காணாமல் போயிருவீங்க. அடிப்படை அரசியல் என்ன தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அதை எப்படி பண்ணலான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. எதுவுமே தெரியாமல் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இப்படிலாம் வந்துக்கிட்டு பேசுகிறது ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. மக்கள் பணி ரொம்ப முக்கியம் போ. வேனில் ஊனா ஒரு பஸ்ஸு, அவர் ஒரு பஸ்ஸு சுந்தரா டிராவல்ஸில் போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அது ஒரு சுந்தரா டிராவல்ஸு. நீ ஒரு புதுசாக இப்போ ஒரு பஸ்ஸு கொண்டு வந்திருக்க. இந்த பஞ்சு டைலாக் அதிலலாம் பஞ்சு டைலாக் போட்டுச்சு, நான் வரேன் தனியா. எப்பா இதுன்னா இது மீட்டிங், இது ஷூட்டிங்கானு பார்த்தியா? அரசியல் மீட்டிங்குப்பா. என்ன நீ ஷூட்டிங்கில் பேசுகிற பஞ்சு டைலாக்லாம் இங்கே ஒன்றும் பத்தாது. புசுவானமாக புசுக்குன்னு போயிடும். இந்த பஞ்சு டைலாக் பேசுகிற விட்டு மனசுக்குள்ளே மக்களுக்கு என்ன செய்யலாங்கிறத முதல்ல பேசு. அதுக்கப்புறம் நீ முதலமைச்சர் ஆகிறியா இல்லை மொத்தமாக முடிஞ்சு போறியான்னு பார்க்கலாம். சரியா?